கலர் காம்பினேஷனும் அடி தூள் அப்படி இருக்குது. ஸோ பேப்பர் காட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நான் வியர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுப்பாரு. காம்பினேஷனில் நமக்கு செக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பார்டராக இருக்கட்டும் கொடுத்ததுனால எனக்கு அது வியர் பண்ண ஃபீலே வந்து இல்லை. அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது. டார்க் பாட்டில் கலர் க்ரீனுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரெட் கலர். அதுவும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம். காட்டன் சாரீஸும் இருக்குது, சில்க் காட்டன் சாரீஸுமே வந்து இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சாரீ வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னும் இந்த சாரீ கட்டலை, பட் நான் ரிவ்யூ வந்து போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் கட்டலைன்னு தானே கேட்குறீங்க? காலை உடச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ நீ ப்ராப்ளம், உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வருமா? இது வந்து நான் சொல்லாமல் கூட உங்ககிட்ட இருக்கலாம். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இதை பற்றி நான் கட்டுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த சாரீ வந்து கலர் காம்பினேஷனும் அடி தூள் அப்படி இருக்குது. சாரியோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு பிராண்டட் சில்க் காட்டன் சாரீ வந்து வாங்கினா எந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ நைஸாக, கிட்டத்தட்ட ஒரு ராயல் லுக்கில் வந்து இருக்குது. இந்த சாரீ வந்து நீங்கள் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது. ட்ரஸ்ட் மீ, இது வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது. ஸோ நமக்கு அந்த பியூர் பட்டு சாரீலாம் பேக் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, வீவிங்ஸு, இந்த ஹேண்ட்லூம் சாரீஸு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல்னு அர்த்தம். இது வந்து பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரிலாம் வராது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு இருந்தாலே அது வந்து நல்ல ஒரு சாரீ, நல்ல ஒரு மெட்டீரியல்னு வந்து நம்ம நம்பி வாங்கலாம். ஸோ அதுக்கு தான் அது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மயில் வந்து இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே அந்த மயிலோட மோட்டிவ் வந்து இருக்கும். பார்டர் வந்து நல்லா பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கோல்டன் சரி வீவிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது. பிளாக்குக்கு பிங்க்கு, பிளாக்குக்கு ரெட்டு, பிளாக்குக்கு க்ரீன், இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் கலர் காம்பினேஷன்ஸு. ஸோ இது மாதிரி வச்சு ஒரு பஃப் கைலாம் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. நான் இப்படி வச்சு காமிக்கும் போதே எனக்கு வந்து இதை கட்டணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. கால் மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக கட்டி அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். தடா, செம்மையாக இருக்குல்ல? இதோட ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிங்க்கும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேட் இருக்கும். அந்த டோன் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது வந்து பல்லு. பல்லுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங் பல்லு மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நமக்கு இந்த பல்லுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நமக்கு ப்ளவுஸில் கொடுத்துருக்க அதே கலர் காம்பினேஷன் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பிங்க்கும் பிளாக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேட் டோன் வந்து இருக்கும். ஸோ பல்லு வந்து ரொம்ப கிராண்ட்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிள் தான். பட் சாரீ வந்து செம்மையாக இருக்குது. மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கே தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் பார்க்கலாமா? இது வந்து ஒரு காட்டன் சாரீ தான். பட் காட்டன்லேயே வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு காட்டன். கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் நம்ம தூக்குனா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஃபீல்லாம் வந்திருக்கும். ஸோ பேப்பர் காட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் நைஸ் மெட்டீரியல். அவ்வளோ நைஸ்னால் நைஸு, நம்ம தொட்டது நம்ம கட்டினதே வந்து தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு நைஸு. நல்லா இருக்குல்ல? இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் வந்திருக்கும். ஸோ நல்லா ஒரு பர்பிள் கலரில் மைல்டான ஒயிட் கலர் பிரிண்டிங் வந்து இருக்கும். கோலம் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ சாரீ ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட், ஒரு ட்ரீ, ஃப்ளவர், அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வந்திருக்கும். ஃபுல்லாக தெரியுதா? ரன்னிங் ப்ளவுஸ் தான் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பல்லுவும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பல்லு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டு கொஞ்சம் ஒயிட் கலரில் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு நேரில் பார்க்குறத விட ஃபோட்டோ இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக வந்து தெரியுது இல்லை? இதெல்லாம் நம்ம தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக கூட வியர் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக கட்டினதே வந்து தெரியாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப லைட் வெயிட்டட் சாரீ. ஸோ இதுவுமே வந்து காட்டன் சாரீ தான்.
ஆக்சுவலாக இது வந்து என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நான் வியர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் அவர் வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் குடுப்பாரு. இந்த கலர் நல்லாயிருக்கு, இந்த சாரி உனக்கு சூட் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஒரு 10 புது ட்ரெஸ் கட்டினேன்னா, அதில 1க்கோ 2க்கோ தான் வந்து சொல்லுவாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இந்த கலர் நல்லாயிருக்கு, இந்த சாரி உனக்கு எடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆச்சு. இன்னும் அத வந்து ப்ராப்பரா இந்த ஷேப் இருக்கவங்கலாம் கட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல கட்டலாம். செம்ம சூப்பரா இருக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் தான். ஆக்சுவலா காட்டன்னாலே நான் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கும் சாரிய பொறுத்தவரைக்கும். அப்படியே மொடான்னு நிக்கும் அப்போலாம் நான் நெனச்சேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்மல் காட்டன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி மெட்டீரியல சேர்ந்ததுனால அவ்ளோ நைஸா வந்திருக்கும். டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது. நீங்க தாராளமா கட்டலாம். இதில எனக்கு ஹைலைட்டே சாரி வந்து ஃபுல்லா நமக்கு ப்ளைனா இருந்தாலும், 2 பக்கமும் நமக்கு இந்த மாரி ஒரு பார்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல குடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட அந்த கலம்கரி பிரிண்ட்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இதோட பல்லுவும் நமக்கு சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய டான்சிங் இதெல்லாம் வந்து போட்டு, லீஃப்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்திருக்கு. அந்த போஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாரி ஒரு போஸு. செம்ம சூப்பரா இருக்கு. பட் ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு பிளெயின் பிளாக் தான். உங்ககிட்ட கண்டிப்பா வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து இருக்கும். நீங்க பஃப் வச்சு தச்சாலும் சரி, இல்ல வேற ஏதாவது கீழ தொங்குற மாரி டிசைன்ஸ்லாம் வச்சு தச்சாலும் சரி, இது வந்து சூப்பரா மேட்ச் ஆகும். இன்கேஸ் நீங்க பிளாக் ப்ளவுலர் இன்கேஸ் உங்ககிட்ட பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து இல்ல, இனிமேல் தான் ஸ்டிச் பண்ண போறோம்னா, இந்த பிளாக்கும், பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா, 2 கலரும் வந்து நம்ம வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்குல்ல? எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. டடா! நல்லாருக்கு. ஸோ இந்த பிளாக்கும் நான் வந்து கட்டல. ஆக்சுவலா எனக்கு பிளாக்னா ரொம்ப ஃபேவரெட்டு. என்ன சத்திய சோதனை என்னால கட்ட முடியல இன்னும். பார்க்கலாம். செக்ஸ்லாம் போட்டு செம்ம சூப்பரா வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கு. ஆக்சுவலா கடையில நான் வந்து பார்த்தேன். பட் அத விட ப்ரைஸ் வந்து மீஷோல கம்மியா இருந்துச்சு. அதனால நான் சரி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு தான் வாங்குனேன். நான் கடையில வந்து பார்த்த மெட்டீரியல் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் வந்து இங்கேயுமே வந்திருக்கு. அதோட ஷைனா இருக்கட்டும். ஆக்சுவலா இதில ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலருக்கு இந்த மாரி சில்வர் கலர் காம்பினேஷன்ல நமக்கு செக்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த பார்டரா இருக்கட்டும் குடுத்ததுனால, நமக்கு தூரத்துலருந்து பார்த்தா கூட இந்த டியூவல் டோன் வந்து பக்காவா வந்து தெரியும். இப்போ நேர்ல பார்க்கும்போது நார்மலா இருக்கு. ஆனா நான் வீடியோல பார்க்கும்போது எவ்ளோ ஷைனிங்கா இருக்குன்னு எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இருக்கு. இத நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கலாம். அதே நீங்க கட்டிட்டு கண்ணாடியில பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்குல்ல" அப்படின்னு ஒரு ஃபீல் தரும்ல. அந்த மாரி ஒரு மெட்டீரியல் தான். ஆக்சுவலா இதுவுமே வந்து நமக்கு பியூர் காட்டனும், சில்க் காட்டனும் மிக்ஸ் பண்ண மாரி ஒரு மெட்டீரியல் தான். ஃபுல்லா காட்டனும் சொல்லிட முடியாது. அப்புறமா சில்க்கும் சொல்ல முடியாது. ஸோ மிக்ஸட். பார்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாரி ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதில வந்து வேற எந்த உருவமும் போடல. ஸோ நீங்க வந்து தாராளமா வாங்கலாம். முஸ்லீம் சகோதரிகளும் வாங்கலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கறது, இதில உருவம் இருக்கா இல்லையான்னு அதே வீடியோல சொன்னீங்கன்னா, எங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மென்ஷன் பண்றேன். பீகாக் இருந்தாலும் சொல்லிடுறேன். இல்ல இந்த மாரி ஏதாவது பிளைனா இருந்தாலும் அது சொல்லிடுறேன். இது வந்து நீங்க ஒன் ப்ளீட் விட்டீங்கன்னா, லைட்டா வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து நார்மலா இந்த மாரி மடிச்சு வந்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது. மெட்டீரியல் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட பேட்டர்ன் வந்து செம்மையா இருக்கு. ஆக்சுவலா செக்குடு சாரீக்குன்னே வந்து ஒரு சில லவ்வர் வந்து இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாரி கூட நம்ம சொல்லலாம். நல்லாருக்கு. இதில பார்டர் பார்க்கலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்கு இந்த சாரிய பொறுத்தவரைக்கும். ஒரே மாரி தான் இருக்கு. செப்பரேட்டா நமக்கு ப்ளவுஸுன்னு வந்து இல்ல. முந்தி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. முந்தி வந்து செக்குடு பேட்டர்ன். குட்டி குட்டியா ஒயிட் கலரும், பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ண மாரி வந்து இருக்கு. லைன்ஸ் ஃபுல்லா போட்டு. ஓகே. நாட் பேட். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி கடையிலயும் இதே சாரி பார்த்தேன். மீஷோலயும் பார்த்தேன். பட் கடைய விட மீஷோல வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் சேம் தான். என்ன கடைன்லாம் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் கடைக்குள்ள ஏற விடமாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த மல்மல் காட்டன் சொல்ல அந்த மாரி தான். இது ஆக்சுவலா நான் வியர் பண்ணும்போது நெறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த வீடியோ போடும்போதே எனக்கு வந்து இன்பாக்ஸ்ல, "ஏய் இந்த சாரி நல்லாயிருக்கு. லிங்க் அனுப்பிச்சு விடுன்லாம்" கேட்டீங்க. நான் அப்போ வந்து லிங்க்லாம் கிரியேட் பண்ணல. இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க தேவைப்படுறவங்க. இது எந்த நம்ம ஒரு பிளாக்குன்னும் சொல்ல முடியாது, ஆஷ்ன்னும் சொல்ல முடியாது. எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப மைல்டான கலர். தெரியுதா?
இதை வந்து நீங்கள் பிளாக் கலர் சாரீக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது, ஆஷ் கலர் சாரியிலே கொண்டு வர முடியாது. பிளாக் அண்ட் ஆஷ் கலர் சாரீ வேணால் நம்ம சொல்லிக்கலாம். சீரியஸாக இந்த சாரீ நான் வியர் பண்ணும்போது எனக்கு அது வியர் பண்ண ஃபீலே வந்து இல்லை. அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து நம்ம ஆஃபீஸ் போட்டாலும் சரி, இல்லை எங்கேயாவது பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து போட்டுட்டு போனாலும் சரி, கண்டிப்பாக நம்ம தனியாக தெரியும். ஏன்னா இதோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்குது. அதுவும் நான் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வேறு போட்டேன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பெரிய அன்னம் வந்திருக்கும், வீடியோவில் தெரியுதா, அன்னப்பறவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க. இந்த பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி பேட்டர்ன் தான் இருக்கும். நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு பறவையும் வந்து இருக்கும். இதோட பார்டர் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இதில் வந்து உங்களுக்கு சில்வர் சரியில் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு காப்பரும் சில்வரும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டோன் ஃபீல் வரும். இது பிளாக் கலரில் கொடுத்தனால அப்படி இருக்குதான்னு தெரியல, பட் ரொம்ப எலகண்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து போட்டுட்டு போனாலே கொஞ்சம் அப்படி ஒரு இங்கே இருக்க ரேஞ்சு இங்கே இருக்கும் அன்னைக்கு. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கெட்டப்பு ஹேர் ஸ்டைலாம் சேஞ்ச் பண்ணணும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சீரியஸாக இதோட மெட்டீரியல் வந்து டாப் நாச்சு. எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்த விட நான் ஃபஸ்ட்டு இதுதான் கட்டினேன். எனக்கு கட்டும் போதே பிடிச்சிருச்சு. இப்போவும் வந்து வேறு லெவலில் ஃபீல் இருக்குது. சாரியெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு மிஷின்லலாம் போடாதீங்க. அப்படியே சும்மா கையிலேயே கும்மிட்டு அப்படியே போட்டு காய வச்சுட்டு எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காய வைக்காமல் இருந்தீங்கன்னா கலர் வந்து நமக்கு லைஃப் லாங் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸ்லேயும் லைட்டாக வந்து பார்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நானுமே வந்து ஸ்லீவ்லெஸில் தான் போட்டிருந்தேன், பட் அது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் தான், பட் மேட்ச் ஆச்சு. ஏன்னா இதுலேயுமே வந்து லைட்டாக ப்ரௌன்ஸ்லாம் வந்துருக்கு சென்டரெல்லாம், அதனால் நான் வந்து அந்த ப்ரௌன் கலரையும் மேட்ச் பண்ணிட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சீரியஸாக இந்த சாரீ வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இதை நான் வியர் பண்ணும்போது எனக்கு வேறு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நீங்களே நான் இன்ஸ்டாவில் போட்ட ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு டைலாக் ரீல்லாம் வந்து போட்டிருந்தேன். அதில் இந்த கலர் தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இது வந்து போட்டோன்னே எனக்கே கொஞ்சம் வந்து நல்லா இருக்குல்ல, மூஞ்சி கொஞ்சம் லட்சணமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷன். ஏன்னா நல்லா ஒரு டார்க் பாட்டில் கலர் க்ரீனுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரெட் கலர், அதுவும் சில்லி ரெட் கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்டர் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு அன்னம் போட்டிருக்கோம். ஸோ முஸ்லீம் சகோதரிகள் வந்து இது வியர் பண்ண முடியாது, மற்றபடி கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் எல்லாமே வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இது வியர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த வீடியோ கிட்ட நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மீனாட்சி அம்மனோட சாரியை நம்ம வியர் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு சாரி வாங்கிட்டு மீனாட்சி அம்மன் நெஞ்சு ஃபீல் பண்ணீங்க நீங்கள் கேட்கலாம். அது ஏன் எனக்கு அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த வந்து அது பார்க்குறப்போ அந்த லட்சணமாக இருக்கும்போது, ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வந்து அந்த லாங் ஹேர்லாம் வச்சு அப்படியே மல்லிகைப்பூலாம் வச்சு போட்டு கொஞ்சம் பெரிய பொருளாக வச்சு கொஞ்சம் ஜும்கா இந்த மாட்டெல்லாம் போட்டோன்னா அப்படி இருக்கும். வேறு லெவல். எல்லோரும் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் இது. ரொம்ப ட்ரெடிஷ்னல், செம்ம சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையாவது சாமியெல்லாம் இழுத்துருக்கேனா, பட் இந்த தடவை இழுத்துருக்கேன்னா எனக்கு வந்து அது பர்சனலாக கொஞ்சம் அந்த டச் இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்டர் வந்து உங்களுக்கு ரெட்டு, கோல்டு, க்ரீன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிய ஒரு ஜரி வீவிங்ஸில் தான் வந்திருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டேசல் ஒர்க்குமே இருக்குது. ஸோ நம்ம அந்த மடித்து தைக்க வேண்டிய வேலை இல்லை. இதில் வந்து ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தனியாகவே கொடுத்துருப்பாங்க செப்ரேட்டாக ரெட் கலர். ஸோ இதுதான் ப்ளவுஸ். என்கிட்ட இருந்த ப்ளவுஸே வந்து மேட்ச் ஆச்சு, அதனால் நான் வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். சீரியஸாக அது வந்து என்னவோ இந்த சாரீக்குனே எடுத்து தைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கும். இந்த சாரியோட ப்ளவுஸ் இல்லை, இந்த சாரியோட ப்ளவுஸ் இது தான். பட் அது வந்து பழைய சாரியோட ப்ளவுஸு, இதுக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது என்னவோ அன்றைக்கி வந்து எல்லாமே அமைஞ்சிச்சு கரெக்டாக, செம்மையாகவும் இருக்குது. இதுவுமே சில்க் காட்டன் மெட்டீரியல் தான், ரொம்ப லைட் வெயிட்டு. நம்ம ப்ளீட்ஸ்லாம் வந்து எனக்குலாம் அந்த அளவுக்குலாம் சாரீலாம் கட்ட தெரியாது, சும்மா அப்படி வச்சுட்டு அப்படி வச்சுருவேன், அதுக்கே வந்து நின்றுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த சாரீ கலர்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதே மாதிரி வேறு என்ன ஆப்லேருந்து வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோவுமே பார்க்கலாம். எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க, உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இனிமேல் நமக்கு வந்து பயங்கரமாக வெயில் அடிக்க போகுது. ஸோ ஸ்கின்க்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.